2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியிட்டு சில நாட்களுக்குள்ளே அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணம், தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளில் முதன்மை கட்சியாக விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் உருவாகியிருக்கின்றன. 2ஆம் இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியும், 3ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியும் சில இடங்களை கைப்பற்றியிருக்கின்றன. இருந்தாலும் முதலிடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 என்ற பெரும்பான்மைக்கான தொகுதிகள் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள், அதாவது இடதுசாரிகள், நம்முடைய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற சில கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்ற அதிமுக தங்களுடைய ஆதரவை விஜய் அவர்கள் நாடுவார், அதன் மூலம் ஆட்சியில் பங்கு அல்லது துணை முதலமைச்சர் அல்லது சில மந்திரி சபைகளில் இடங்கள் கேட்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் போல. ஆனாலும் அவர் அதிமுக பக்கம் வரவே இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமானது. இதன் காரணமாக தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருப்பதாக வெளியிலே அந்த பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன மீடியாக்கள் மட்டும் அதற்கு காரணம் அல்ல. அதிமுகவில் இருக்கின்ற வேலுமணி, விழுப்புரத்தை சார்ந்த CV சண்முகமும் காரணமின்றி கருதப்படுகின்றன. இதற்கான காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற சில கட்சிகளை தன்னுடன் கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்தது. இந்த முறை 47 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதில் 47 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 30க்கும் நிகரான சட்டமன்ற தொகுதிகள் வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதாவது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற வட மாவட்டங்களில் 30 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கின்றன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். கொங்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதியான கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பகுதியில் கூட இவ்வளவு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றவில்லை. இதனால் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த, விழுப்புரத்தை சார்ந்த மயிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற CV சண்முகம் அவர்கள், நான் வன்னியர், எனக்காகத்தான் வன்னியர்கள் அதிமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதனால்தான் அதிமுக 30 தொகுதிகளுக்கு மேல் வன்னியர் பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த வெற்றி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட வட மாவட்டங்களில் இவ்வளவு வெற்றி கிடைக்கவில்லை, என்னால் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. அதனால் உங்கள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பகுதியில் நீங்கள் சுமார் 12 தொகுதிகள் கூட உங்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் நான் தான் இனி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், நான் தான் விஜயுடன் கூட்டணி அமைத்து துணை முதலமைச்சர் வாங்குவேன் என்று எகத்தாளமாக பேசியிருக்கிறார் CV சண்முகம். ஆனால் CV சண்முகம் அவர்கள் வன்னியரின் தலைவராகவே யாரும் பார்ப்பது கிடையாது. அவர் அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய விழுப்புரத்தில் சில தொகுதிகளுக்கு பரிச்சயமானவர், அவ்வளவுதான். CV சண்முகம் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது வன்னியர்கள் தலைவராகவோ பார்ப்பதில்லை. அதிமுக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் அவர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்ட வன்னியர் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்ட CV சண்முகம் என்னால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இதையெல்லாம் கடந்தும் 2021 விஜய் அலை இல்லாத போதே தன்னுடைய சொந்த தொகுதியான விழுப்புரத்தில் தோல்வியடைந்து விட்டு தொகுதி மாறியவர்தான் இந்த CV சண்முகம். பதவியிலே இருந்திருக்க வேண்டும் என்ற ஆசையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் அதிமுகவினுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியும் பாதியிலேயே முடித்துவிட்டு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு மயிலம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் CV சண்முகம். இவர்களுக்கெல்லாம் பதவியினுடைய தேவை அதிகமாகிவிட்டது. இனி வரும் காலங்களில் அதிமுக 3ஆம் இடம் இப்பவே சென்றுவிட்டது, வரும் காலங்களில் மோசமான சூழ்நிலைக்கு செல்லும். எனவே அமைச்சர் போன்ற பல்வேறு பதவிகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். விஜயிடம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது அதிமுகவை இரண்டாக உடைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார் CV சண்முகம். CV சண்முகத்தை பொறுத்தவரை அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு வன்னியருக்கும் சமுதாயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதற்கான காரணம், அவர் வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு போராட்டத்திற்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தால் அவர்களை புகழ்வதும், கூட்டணியில் இல்லை என்றால் அவர்களை மோசமாக விமர்சனம் செய்வதும், ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கான நாகரிகம் கூட இல்லாதவர்தான் இந்த CV சண்முகம். அப்படிப்பட்ட இவர் அதிமுகவின் தலைமை பதவிக்கோ துணை முதலமைச்சர் பதவிக்கோ ஆசைப்படலாமா என்று அரசியல்
அரசியல் விமர்சகர்கள் சி.வி. சண்முகத்தை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள்.